அவ்வளோதான் முடிஞ்சுது. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கலாம்ல, நம்மளுக்கு தான் எப்பவுமே 10 மணிக்கு முடிஞ்சிடுன்னு தெரியுமில்ல. ஆமாங்க, இவங்க காலையில் 11 மணிக்கு கடை ஆரம்பித்தாங்க, நைட்டு 10 மணிக்கு எல்லாமே தீர்ந்துடுது. அப்படி நம்ம வந்த கடை தான் ஆத்தூர் அன்பு மெஸ். இவங்ககிட்ட நல்லா மொறுன்னு பெரிய பரோட்டா, பெரிய சைஸ் கறி தோசை, கொத்து பரோட்டா ஒரு ஆள் சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ போடுறா இருக்குன்னு. இவங்ககிட்ட இருக்கிற சிக்கன் கிரேவி பாருங்கள், பார்க்க எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு. 3 விதமான குழம்பு கொடுக்குற சிக்கன், மட்டன், முட்டை குழம்புன்னு ஐட்டம்ஸ் இவ்வளோ தான் நினச்சிக்காதீங்க, இன்னும் புதுசாக நிறையா இருக்குன்னு சொன்னார். அதை அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆனால் என்னென்ன இருக்கும் கடையில் வந்துட்டு பரோட்டா, சப்பாத்தி, தோசை, ரவா தோசை, ஆனியன் ரோஸ்ட்டு, ஸ்பெஷல் ரோஸ்ட், நெய் ரோஸ்ட், பேப்பர் மசாலா, சிக்கன் தொக்கு பிரியாணி, கறி தோசை, இலை பரோட்டா, பெப்பர் சுக்கா, தோசை, இலை பரோட்டா, தொக்கு பிரியாணி, பெப்பர் சுக்கா எல்லாத்திலும் ஒரு பிளேட் கொண்டு வாங்க சார். ஆரம்பிக்கலாங்களா? இவங்ககிட்ட இருக்க ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வர சொல்லிட்டோம். சொன்னதான் அண்ணன் கொண்டு வந்து வச்சுட்டு நல்லா சுட. அதுவும் பாருங்கள், தொக்கு பிரியாணி ஒரு மேட்டர் சொன்னாங்க. நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு. அது வாழையில் நல்லா சுட போட்டு சாப்பிட்டா, அந்த தொக்கோட சாப்பிட்டா அல்டிமேட்டுங்க. மஸ்ட் ட்ரை. சிக்கன் லெக் பீஸ்லாம் நல்லாவே வந்துருந்துச்சு. அதுவும் முட்டை எடுத்து அந்த தொக்கோடு வச்சு சாப்பிட்டா மஸ்ட்டு ட்ரைங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சும்மா மிரட்டி விட்டுட்டாங்க. அடுத்து கறி தோசை பாருங்கள், பார்க்குறதுக்கு பீட்சா மாதிரியே இருக்குது. அது அப்படியே பீட்சா மாதிரியே கட் பண்ணி வச்சாங்க. கறி தோசைலாம் நார்மலாகவே சாப்பிட்லாம், இருந்தாலும் அவங்க கொடுத்த கிரேவிக்கும் அதுக்கும் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிரேவி ஸ்பைஸியாகவே இருந்துச்சுங்க. அடுத்து வந்துட்டு சிக்கன் கொத்து பரோட்டா நல்லா சுட வாழையில போட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டுங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. இவங்க எங்களுக்கு சர்வ் பண்ண தொக்கு பிரியாணி, சிக்கன் கொத்து, கறி தோசை வந்ததும் தெரில போனதும் தெரில. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் பாட்டுக்கு வாழை இலையில் போட்டு அள்ளி அப்பிட்டே இருந்தோம். நீங்களே பாருங்கள், அள்ளி அப்பிட்டு இருக்கானே. சரி தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு சிக்கன் 65 சொல்லியிருந்தோம். அதோட டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சுங்க. நல்லா மொறுன்னு பரோட்டா, நீங்களே பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு மெஸ்ஸோட விருந்தை இவன் இல்லாமல் முடிக்கவே கூடாது. அவன் பேர் தான் ஆஃப் பாயில் வந்துச்சுன்னா நல்லா சுட வாய்க்குள்ளே போட்டுக்கணும். அப்போ தான் சூடாக தொண்டையில் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு டெம்டிங் ஏற்றி விட்டேன். நம்ம பையன் அதையும் நம்பி வாயில் போட்டுக்கிட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான். நீங்களே பாருங்கள், இந்த கடையில் செம்ம கூட்டமாக இருக்குது. அதனால தான் 10 மணிக்குள்ளே வர சொல்கிறேன். நாங்களும் போய் பில் எடுத்தாச்சு. கடையோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஓனர் சொல்கிறாரு, கேட்டுக்கோங்க. சூப்பராக இருந்துச்சா? கறி தோசை சாப்பிட்டு பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. கறி தோசை குழம்புல நம்ம கையில் அரைக்கிற மசாலா தான் நல்லா இருந்துச்சு. தரமாக இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக வரணும் நம்ம கறிக்கு. நான் வச்சுக்கிட்டு காலம் காக்க மாட்டேன், எதாக இருந்தாலும் குயிக்காக முடிச்சிடுவேன். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. போட்டாலும் வந்து பஞ்சு மாரி இருக்கும், சூடாக தான் கொடுக்கும். அதில் வந்து நல்லா இருக்கு எல்லாம். நம்ம கடை எங்கன்னா இருக்குது? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல் பாளையம்பா, ஓல்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் நம்ம கடை. இன்னும் பழையபுரம்பா 20 வருஷமாக இருக்கிறேன். இங்கே வந்து இப்போ நான் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் ஆச்சு. ஆத்தூர் அன்பு மெஸ். என் பேர் அன்பரசன், ஷார்ட்டாக அன்பூர் வச்சு என் ஊர் ஆத்தூர். அதனால் ஆத்தூர் அன்பு மெஸ்ன்னு சொல்லுவேன். யாருக்கு என்ன ஆனால் நமக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லிட்டு வலிச்சு நக்கி சாப்பிட்டு இருக்கான். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க.